சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இன்றைக்கு பெரும் சிக்கலாக மாறியிருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும். ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேலிய நாடுகள் நடத்தும் போரை நிறுத்த வேண்டும் என்று மோடி அரசு வலியுறுத்த வேண்டும் என கோரி இன்றைக்கு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் பல்லாயிரக்கணக்கான இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. சென்னையில அமைச்சர் மாசு அவர்களின் ஒருங்கிணைப்பில் சைதையிலே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் பங்கேற்றேன். தமிழ்நாடு முழுவதும் கூட்டணி கட்சிகள் இந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்றுள்ளன. சமையல் எரிவாயு குடும்பங்களுக்கு மட்டுமில்லாமல் ஹோட்டல் போன்ற தனியார் வர்த்தக நிறுவனங்களுக்கும் தேவைப்படுகின்றன. அவர்கள் இன்றைக்கு மின்சார அடுப்புகளை நோக்கி போகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மின்சார கட்டணம் கூடுதலாக செலுத்த வேண்டிய நிலை அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் யூனிட்டுக்கு 2 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை செய்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களின் இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது. பிரதமர் அவர்கள் ஈரான் மீது நடத்தப்படுகிற ஏவுகணை தாக்குதல்கள் குறித்து கருத்து எதுவும் சொல்லவில்லை. ஆனால் ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளவாடங்களின் மீது பதிலடி தாக்குதல் நடத்திய போது ஈரானை கண்டிக்கிறார் நம்முடைய பிரதமர். ஈரான் அதிபர் காமினியை படுகொலை செய்ததற்கோ ஈரான் மீது தொடர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏவுகணை தாக்குதல் நடத்துவதற்கோ கண்டனம் தெரிவிக்காத நம்முடைய பிரதமர் அந்த போரை நிறுத்த வேண்டும் என்று மக்கள் நலன் கருதி கோரிக்கை வைக்காத பிரதமர் அமெரிக்காவுக்கு பதிலடி தருகிற ஈரானை கண்டிக்கிறார் என்பது விந்தையாக இருக்கிறது. இந்த சூழலில்தான் பிரதமர் கையாளுகிற இந்த வெளியுறவு கொள்கை இந்திய தேசத்தின் பாதுகாப்புக்கு உகந்ததாக இல்லை, மக்கள் நலன்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்பதை சுட்டிக்காட்டவும் இந்திய ஒன்றிய அரசு உலகப்போர் மூளாத வகையில் உடனடியாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது நடத்துகிற ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தவும் இந்த ஆர்ப்பாட்டங்களின் ஊடாக நாம் கோரிக்கை வைத்துள்ளோம். இந்திய அரசு ஈரான் மீது நடத்தப்படுகிற ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கோரிக்கை வைக்க வேண்டும். மக்களவையில் மாநிலங்களவையில் இது குறித்து விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். இந்தியாவில் வேற எங்குமே இந்த பதட்ட நிலை கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நிலைமையை பரப்பிட்டு இருக்காங்க. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாம் இதை பரப்புறாங்கன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இந்தியா மட்டுமில்லை, உலக நாடுகள் முழுவதும் இந்த பதற்றம் இருக்கிறது. அப்படி என்றால் அவர் உலக நாடுகளை அல்லது இந்தியாவின் நிலைமையை அறிந்திருக்கவில்லை. ஈரான் மீது நடத்தப்படுகிற ஏவுகணை தாக்குதல்களால் ஏற்பட்டிருக்கிற அரசியல் பொருளாதார தளங்களில் ஏற்பட்டிருக்கிற தாக்கங்களை பற்றி அவர் அறிந்திருக்கவில்லை என்றுதான் என்ன தோன்றுகிறது. அவர்தான் அரசியல் செய்கிறார். இது ஒன்றும் தேர்தலுக்கான போராட்டம் இல்லை, மக்களுக்கான போராட்டம். இது வெறுமன பிஜேபிக்கு எதிரான போராட்டம் இல்லை, உலக நாடுகளுக்கான அமைதியை கோருகிற ஒரு போராட்டம், உலக போர் வேண்டாம் என்று சொல்லுகிற போராட்டம்.
இந்தியா தலையிட வேண்டும் என்று வலியுறுத்துகிற போராட்டம், அதன் மூலம் எரிவாயு தட்டுப்பாடு போன்ற சிக்கல்களை தீர்க்க முடியும் என்று சுட்டிக்காட்டுகிற போராட்டம். எதிர்க்கட்சிகளை நாடாளுமன்றத்தில் பேச விடுவதே கிடையாது. இந்த விவகாரம் குறித்து தேர்தல் அறிவிப்பு தேதி வரவில்லை. எப்படி பணிகள் போயிட்டு இருக்கு? சூழல் எப்படி இருக்கு? திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை சுமூகமாக போய்க் கொண்டிருக்கிறது. தேர்தல் தேதி தேர்தல் ஆணையத்தால் இன்று அறிவிக்கப்படலாம். திமுக கூட்டணியாவது பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டது. இன்னும் அதிமுக பாஜக பேச்சுவார்த்தையை தொடங்கவில்லை. அவர்கள் கூட்டணி அமைப்பதற்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். 2021 அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்த கட்சிகளையே ஒவ்வொன்றாக தம் கூட்டணிக்கு இழுக்கிற வேளையில் ஈடுபட்டு தேமுதிகவை இழந்து நிற்கிறார்கள். இப்போது நடிகர் விஜய் அவர்களை அந்த கூட்டணியிலே இணைக்கிற முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அழுத்தம் கொடுத்து அவரை அடிபணிய வைக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் ஊடகங்களில் பெரிய அளவிலே விவாதிக்கப்படுகின்றன. அவர் அந்த அச்சுறுத்தலுக்கு அடிபணிவாரேயானால் அவருடைய அரசியல் எதிர்காலம் சூனியமாகிவிடும். அது அவருக்கும் தெரியும். பிற மாநிலங்களில் பாஜக எப்படி சங் பரிவார்கள், பாஜக உள்ளிட்ட அனைவரும் எதிர்க்கட்சிகளை நயவஞ்சகமாக வளைத்து போடுவது அல்லது அவதூறு பரப்பி எதிர்ப்பது என்கிற உத்திகளை கையாளுகிறார்களோ அதே உத்திகளை தமிழ்நாட்டிலும் கையாள முயற்சிக்கிறார்கள். நண்பர் விஜய் அதற்கு இணங்க மாட்டார். தன்னுடைய எதிர்காலத்தை அவரே சூனியமாக்கிக் கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன். இது ஒன்றும் புதிய பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு முறையும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கிற போது மாறுபட்ட கருத்துக்கள், முரண்பட்ட கருத்துக்கள் விவாதங்களின் போது வரத்தான் செய்யும். ஆனாலும் இறுதியில் சுமூகமான தீர்வை காண்போம். ஆகவே இந்த கருத்துக்களால் இடதுசாரிகள் கூடுதல் தொகுதி கேட்கிற நிலையில் சொல்லப்படுகிற கருத்துக்களால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் நேராது என்று நான் நம்புகிறேன். அதுதான் தகவல். நீங்கள் சொன்னதுதான் தகவல். பேச்சுவார்த்தைக்கு பிறகு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வெளிவரும். அது ஒவ்வொரு கட்சியா தானே கூப்பிடுறாங்க. ஒவ்வொரு கட்சியா பேசிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியா அழைப்பாங்க. இல்ல, அது ஒரு தனிப்பட்ட சந்திப்பு. அது ஒரு நன்றி சொல்லுவதற்காக போயிருந்த சந்திப்பு. அந்த சந்திப்பில் தொகுதி பங்கீடு குறித்து, தேர்தல் குறித்து எதுவும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை. அதெல்லாம் 2 நாள்ல தெரிஞ்சிடும்.